In this vlog, அட்டப்பாடியில் இருக்கிற என்னோட ஃபேவரட் ஹிடன் பிளேசஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஏன் அட்டப்பாடியை விட்டு போக எனக்கு மனசே வராதுன்னு. இன்றைக்கி நம்ம நாளை இந்த ஆற்றுலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். வீட்டுக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு. தூங்கி எழுந்ததும் ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மாதிரி இங்கே வந்துட்டோம். தண்ணியோட இந்த இனிமையான சத்தமும் ஃப்ரெஷ்ஷான காற்றும் நம்ம எவ்ரிடே ரஷ்ஷான லைஃப்பை மறக்கிற மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஒரு மாமரத்துலேருந்து நல்லா பழுத்த ஒரு பழம் கரெக்டாக ஆற்றுலேயே விழுந்து அது என் கையில் சிக்கிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தை ஆற்று தண்ணியில் கழுகி அங்கேயே சாப்பிட்றதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்தில் நிறைய வல்லாரக்கீரை இருக்குது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாங்கிறதுக்காக அதெல்லாம் பறிச்சுட்டு இருக்கேன். இதை இந்த டைம் லட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பறிக்கிறேன். ஏன்னா குழந்தைகளுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது. இதை வறுத்து கொடுத்தாலோ இல்லை சேலட் மாதிரி பண்ணாலோ சாய் கிருஷ்ணா கண்டிப்பாக சாப்பிட மாட்டான். ஸோ இந்த டைம் இதை காய வச்சு பவுடர் பண்ணி நட்ஸ் லட்டுவில் மிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த உண்மையை யாரும் அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் சாப்பிடவே மாட்டான். அடுத்து 90s கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான இந்த பூச்செடி. இது என்ன தலைவெட்டி பூன்னு சொல்லுவாங்க. இதை கிள்ளும்போது டக்குன்னு அதோட மேலே இருக்க பூ தெரிச்சு விழுவும்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். ஃபோன், டிவி, இன்டர்நெட்னு எந்த டென்ஷனும் இல்லாமல் நேச்சரோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிற லைஃப் யாருக்கு தான் பிடிக்காது? திரும்பி வீட்டுக்கு வந்துட்டுருக்கும்போது தான் அம்மா மாட்டுக்கு புல்லு வெட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போது பக்கத்தில் ஒரு பெரிய கடைச்சக்க மரம் இருந்தது. கடைச்சக்க என்னோடய ஃபேவரெட். ஸோ அம்மா கிட்டே அங்கேருந்து 2 எண்ணம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். அதை அவங்க காட்டுக்காரங்க கிட்டே கேட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது கீழே தான் நம்ம மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த மாடு தான் நம்ம டைரி ஃபார்முக்காக வாங்கின முதல் மாடு. நம்ம டைரி ஃபார்ம் பற்றியும் டைரி ஃபார்முக்கு புதுசாக 2 மாடு வாங்கின வீடியோவெல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வந்தோடனையும் அப்பா இளநீ வெட்டி வச்சுருந்தாரு. அதை தான் குடிக்கிறேன். டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக காலங்காத்தாலே இளநீ குடிக்கிறது ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. சித்தப்பா வீட்டுக்கு போகிற இந்த ரோடு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பார்ட் ஆஃப் அட்டப்பாடி. அவ்வளோ அழகான ஒரு ரோடு. பைக் ரைடிங்க்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லான 2 சைடும் க்ரீனரிஸ் நிறைஞ்ச ஒரு இடம். வீட்டுக்கு எல்லோரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அடுத்து டெரஸில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு டெரஸ்க்கு போகிறோம். கட்டஞ்சாயை குடிச்சிட்டே அப்படியே மவுண்டைன் வியூவெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தோம். தூரத்தில் நின்று மழை அந்த மலை மேலே பொழியறதை பார்க்குறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த டே. மழை நின்னதுக்கப்புறமா நாங்கள் திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரும்போது இருந்ததை விட திரும்ப போகும்போது இந்த ரைடு ரொம்பவே அழகாக இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல மழைக்கு அப்புறமா வீசுகிற அந்த காற்றுல அந்த குளிர்ச்சி இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.